தமிழக தேர்தல் பணிகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் தேர்தல் துணை ஆணையர் பானு பிரகாஷ் சித்ரு இன்று தமிழகத்திற்கு வருகை தர இருக்கிறார். இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலானது ஏப்ரல் மாதத்தில் நடைபெற இருக்குது. இதற்கான தேர்தல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில துணை தேர்தல் ஆணையர் பானு பிரகாஷ் சித்ரு இன்னைக்கு தமிழகம் வராரு. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்திய தேர்தல் ஆணையத்தோட துணை தேர்தல் ஆணையர் பானு பிரகாஷ் சித்ரு இன்னைக்கு சென்னை வர உள்ளாரு. அவர் தலைமை தேர்தல் அதிகாரியோட தேர்தல் முன்னேற்பாடுகள், இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு, வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்த ஆலோசனை நடத்த இருக்கிறதா சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த ஆண்டு அசாம், தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தலானது நடைபெற இருக்குது. இதற்கான தேதி மாத இறுதி அல்லது அடுத்த மாதத்துல தொடக்கத்துல வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுற சூழ்நிலையில தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து அரசியல் கட்சி கூட்டணிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, பிரச்சாரம், சுற்றுப்பயணம் போன்றவற்றில் தீவிரமா செயல்பட்டு ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்குது. இந்நிலையில தேர்தல் ஆணையமும் தமிழ்நாட்டுல தேர்தல் பணிகளை முழு வீச்சில மேற்கொண்டுட்டு வருது. இதுக்காக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அசாம் தவிர மற்ற மாநிலங்களுக்கு சென்று ஆய்வு செய்ய உள்ளனர். முன்னதாக சட்டமன்ற தேர்தல் முன்னிட்டு வாக்காளர் பட்டியலோட சிறப்பு திருத்த பணிகள் நவம்பர் 4 தொடங்கி ஜனவரி 30 வரை நடந்தது. இதன் தொடர்ச்சியாக வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த மாதம் வெளியிடப்பட்ட நிலையில பிப்ரவரி 17 தமிழ்நாட்டை இறுதி வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட இருக்குது. பொதுவா தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களுக்கு தேர்தல் ஆணையர்கள் ஆய்வு மேற்கொள்வது வழக்கம். அப்போ அவங்க மாநில தேர்தல் பணிகள், சட்டம் ஒழுங்கு, வாக்குச்சாவடிகள், வாக்கு இயந்திரங்கள் குறித்து அதிகாரிகளோட ஆலோசனை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில துணை தேர்தல் ஆணையர் பானு பிரகாஷ் சித்ருவோட வருகை தற்போது மிக முக்கியமாக, அதாவது தமிழகத்துக்கு இவர் வர்றது ஒரு முக்கிய முக்கியத்துவம் பெறுறது. இவரு தலைமை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரியோட விரிவாக ஆலோசனை நடத்துறதோடு இல்லாம இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு மற்றும் வாக்கு இயந்திரங்கள் குறித்தும் அதிகாரிகளோட விவாதிப்பார் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் தமிழ்நாட்டில் விடுபட்டு போனதா ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு இருக்குது. இதற்காக அது அடுத்த கட்ட பணிகளை தொடங்கி பெயர் சேர்ப்பு, திருத்தம் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருது. அதுக்காக விடுபட்டு போன வாக்காளர்கள் ஏற்கனவே விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. அதே சமயத்துல தமிழ்நாட்டுல இந்த முறை 4 முனை போட்டியானது நடைபெற இருக்குது. எப்படின்னா திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம், அதே மாதிரி புதிதாக சேர்ந்த தமிழக கட்சி கழகம் ஆகிய 4 முனை போட்டிகள் இந்த தடவை இருக்குது. இந்த நடப்பு 4 முனை போட்டி நிலவர நிலையில அரசியல் வட்டாரங்கள் இது குறித்து கடுமையாக ஏற்கனவே கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்குது. 3 முனை போட்டிகள் நடைபெற நேரத்தில் இந்த தடவை 4 முனை போட்டிகள் நடைபெறுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் ஆணையத்தை அதனால இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையத்தோட இந்த தேர்தல் குறித்த பணிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இது தவிர அனைத்து கட்சியினரும் தேர்தல் பணிகளை தற்போது தீவிரமாக செயல்படுத்திட்டு வர சூழ்நிலையில எல்லா கட்சி கூட்டம், அது முக்கிய கட்சிகளான அதிமுக, திமுக போன்ற கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தையும் மாற்றுக் கட்சிகளோட நடைபெற்று வருது. கூட்டணி குறித்த இந்த முடிவுகள் முழு பெருமை பெறாத நிலையில தேர்தல் ஆணையம் தங்களோட பணியை தொடங்கி அதன் அடிப்படையில தற்போது அவர் வர்றது தமிழகத்துல ஒரு பரபரப்பு கிளப்பி இருக்குது. சிந்துஜா, நன்றி சிவகுமார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.